கடைசியில் என்னையும் மாயம் இப்படி ஜோக்கர் ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவர்கள் இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி மூலிமா பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ஒருத்தராக இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் மணியும் விஷ்ணுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கொடுத்த இன்டர்வியூவில் பிரதீப் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரதீப் தான் பிக் பாஸ் வீட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அண்ட் பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க பிரதீப் டைரக்டா ஃபோன் பண்ணி சாரியும் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம ஐஷு அவர்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே அவங்க போட்ட மொதல் ஸ்டேட்டஸே வந்து பிரதீப் அவர்கள்ட்ட சாரி கேட்குற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனை தொடர்ந்து மித்த கண்டஸ்டன்ஸுமே வந்துட்டு பிரதீப் அவர்களை ப்ரைஸ் பண்ற மாதிரி, அதாவது பிரதீப் அவர்களை பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்களே தவிர்த்து யாருமே வந்து பிரதீப் அவர்களை பற்றி நெகட்டிவாக ஒரு விஷயமும் ஷேர் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருந்த சப்போர்ட் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய மித்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரதீப்புக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் பயங்கரமான நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருந்துச்சு. இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நெகட்டிவிட்டி அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பூர்ணிமா அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்க ரெண்டு பேரையும் ஜோக்கர் ஆக்கிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நீங்களா சொல்லுங்க, பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் அதிகமான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, பூர்ணிமா மாயாக்கா அப்படின்லாம் மீதி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.